இப்போது புதிய அறிமுகம் ஆச்சி ஹோட்டல் சாம்பார் 50 கிராம் ரூபாய் 20 மட்டுமே. அண்மை செய்தி ஒன்றை பார்த்து வருகிறோம். தமிழகத்தை வஞ்சிக்க கூடாது என நாடாளுமன்றத்தில் திமுக எம்பிக்கள் முழங்குகிறார்கள். இனியும் மத்திய அரசு திருந்தவில்லை என்றால் தமிழகம் மீண்டும் பதிலடி கொடுக்கும் என முதலமைச்சர் தெரிவித்திருக்கிறார். அது தொடர்பான அண்மை செய்தி ஒன்றை நாம் தற்பொழுது பார்த்து வருகிறோம். தமிழக மக்களுக்கு ஓரவஞ்சனை செய்வதை மத்திய அரசு நிறுத்திக் கொள்ள வேண்டும் என முதல்வர் தெரிவித்திருக்கிறார். இது தொடர்பான விவரங்களுக்காக இணைகிறார் எம்முடைய செய்தியாளர் பாரி கார்த்திக். முதல்வரின் இந்த அறிவிப்பு குறித்தான விரிவான விவரங்கள் என்ன? வணக்கம். தமிழ்நாட்டு மக்களின் குரலை வீறுகண்ட வீரர்களாக நாடாளுமன்றத்தில் முழங்கிய திமுக உறுப்பினர்கள் என்று தற்போது முதலமைச்சர் அவர்களுக்கு வாழ்த்து தெரிவித்து தனது பக்கத்தில் தெரிவித்து மேலும் தமிழ்நாட்டு உரிமைகளுக்காக அவர்கள் குரல் கொடுத்ததையும் பட்டியலிட்டிருக்கிறார். அதன் அடிப்படையிலே இந்திய நாடாளுமன்றத்தின் குளிர்கால கூட்டத்தொடர் கடந்த 25ஆம் தேதி தொடங்கி நேற்றைய தினம் வரை முடிவுற்ற நிலையில் இந்த கூட்டத்தில் திமுக நாடாளுமன்ற உறுப்பினர்கள் சிறப்பாக முழங்கியிருக்கிறார்கள். அதே போல திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய நாடாளுமன்ற உறுப்பினர் செயல்பாடை பார்த்து நாடே வியந்து கொண்டிருக்கின்றும் முதலமைச்சர் தற்போது பாராட்டு தெரிவித்திருக்கிறார். மேலும் மாநில உரிமைகள் தொடர்பான பிரச்சனைகளை எழுப்பி அவையின் கவனத்தை ஈர்ப்பது என பல்வேறு விஷயங்களையும் சிறப்பாக கையாண்டிருக்கிறார் என்றும் மற்ற மாநில எம்பிகளுக்கு திமுக எம்பிக்கள் முன்னோடியாக செயல்பட்டார்கள் என்றும் நூற்றாண்டு கண்ட திராவிட இயக்கத்தின் தலைவராக எண்ணி மகிழ்கிறேன் என்றும் தற்போது முதலமைச்சர் தெரிவித்திருக்கிறார். திமுக எம்பிகள் என்ன பேசுகிறார்கள் என்று நாட்டை உழுக்கும் முக்கிய பிரச்சனைகளில் திமுகவின் நிலைப்பாடு என்ன என்பதை இன்று நாடே உன்னிப்பாக கவனிக்கும் நிலைக்கு திராவிட பேரியக்கம் வளர்ந்திருப்பதை நினைத்து பெருமையாக இருக்கிறது என்றும் தெரிவித்திருக்கிறார். மேலும் அதானி விவகாரம், மணிப்பூர் கலவரம் என தான் பொறுப்பேற்ற முதல் பதில் சொல்லியே ஆக வேண்டிய அனைத்தையும் கனத்த மௌனம் காக்கும் பிரதமர் அவர்கள் நாடாளுமன்றத்தில் பாஜகவினால் ஜனநாயகம் படாத பாடுபடும் போது வேடிக்கை பார்த்துக் கொண்டிருக்கிறார் என்றும் குற்றம் சாட்டியிருக்கிறார். அவையை நடத்த விரும்பாதை விட அவையை முடக்க வேண்டும் என்று அரசின் தோல்விகள் குறித்து எந்த விவாதம் நடைபெற்ற கூடாது என்பதை மனதில் வைத்தே பாஜக எம்பிகள் செயல்பட்டதை நாம் கண்முன்னே காண முடிந்தது என்றும் ஆக்கப்பூர்வமான விவாதம் செயல்படுவதற்கு அனைவரும் ஒத்துழைப்பு வேண்டும் என்றும் தற்போது முதலமைச்சர் தெரிவித்திருக்கிறார். மேலும் நாடாளுமன்றத்தை பொறுத்த மட்டில் அரிதான நிகழ்வாக பாஜக ஆட்சியில் மாறிவிட்டதை எண்ணி ஒரு மிகப்பெரிய ஜனநாயக இயக்கமாம் திமுக கவலை கொள்கிறேன் என்றும் தெரிவித்திருக்கிறார். குளிர்கால கூட்டத்தொடர் குறித்து நாடாளுமன்ற விவகாரங்கள் துறை வெளியிட்ட செய்திக்குறிப்பில் மக்களவையில் 54.5 விழுக்காடும் மாநிலங்களில் 40 விழுக்காடும் தான் ஆக்கப்பூர்வமாக செயல்பட்டது என்றும், எனவே இதைவிட வேதனையான செய்தி இருக்க முடியுமா என்றும் முதலமைச்சர்கள் தெரிவித்திருக்கிறார். அதாவது நமது நாட்டினுடைய நாடாளுமன்ற ஜனநாயகம் எப்படி இவ்வாறு செயல்படுகிறது என்றும் கவலையோடு தெரிவித்திருக்கும் முதலமைச்சர்கள் தற்போது இவ்வளவு கலவரத்திலும் திராவிட முன்னேற்ற கழக மாநிலங்களவை மக்களவை உறுப்பினர்கள் தங்கள் ஜனநாயக கடமையை ஆற்ற தவறவில்லை என்றும் இவர்கள் கலைஞர் வளர்த்தெடுத்து அனுப்பிய வைக்கப்பட்ட திராவிட இயக்க ஆற்றார்கள் என்பதை அரங்கேற்றுள்ளதும் தெரிவித்திருக்கிறார். தொடர்ச்சியாக நமது தமிழகத்தை சேர்ந்த நாடாளுமன்ற உறுப்பினர்கள் பல்வேறு கேள்விகளை முன்வைத்திருக்கிறார்கள். விவாதங்கள் மூலம் ராணுவத்தால் இலங்கை ராணுவத்தால் கைது செய்யப்பட்ட தமிழ்நாடு பிரிவுகள் விடுவதையும், அதே போல ரயில்வே திட்டங்கள், மெட்ரோ ரயில் திட்டங்கள் உள்ளிட்ட பல கேள்விகளை முன்னெடுத்ததையும் முதலமைச்சர்கள் பட்டியலிட்டிருக்கிறார். இதன் அடிப்படையில் ஒட்டுமொத்த தமிழ்நாட்டின் குரலாக திமுக நாடாளுமன்ற உறுப்பினர்கள் சுட்டிக்காட்டிய பிரச்சனைகளும் எழுப்பிய மாநில உரிமை உணவுகளும் ஜனநாயக பால்படுத்தும் ஒரே நாடு ஒரே தேர்தலை ஆணித்தனமாக ஈர்த்த நாடாளுமன்ற குரல்கள் எல்லாம் தற்போது பிரதமர் மோடி அவர்கள் தலைமையிலான மத்திய அரசின் செய்களுக்கு உரைக்கே விழுந்திருக்கும் என்று முதலமைச்சர் தெரிவித்திருக்கிறார். இனியும் மத்திய அரசு திறந்தவில்லை என்றால், தமிழ்நாட்டின் உரிமைகளை தரவில்லை என்றால் தமிழ்நாட்டு மக்கள் உரிய நேரத்தில் பதிலடி கொடுப்பார்கள் என்றும் முதலமைச்சர்கள் தனது அறிக்கையில் தெரிவித்திருக்கிறார். விரிவான விவரங்களுக்கு நன்றி பாரி கார்த்திக். இப்போது புதிய அறிமுகம் ஆச்சி ஹோட்டல் சாம்பார் 50 கிராம் ரூபாய் 20 மட்டுமே.